பிரிஸ்லான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்கள் விண்ணப்பத்தை கவனிக்கிற தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. பேசுகிற வார்த்தை ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தை தொடும்படியா நீர் உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை கத்தாமுடைய ஆவினாலே பலன் கொள்ள முடியாது, உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். இன்றைய செய்தியை வேலி எடுத்து பாதுகாக்கும் கர்த்தர். யோபு 1:10. யோபு 1:10 வாசித்து பார்க்கும்போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசிர்வதித்தீர், அவருடைய சம்பத்த தேசத்தில் பெருகிற்று என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு உண்மையை சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் வேலி அடிக்கிறார். அநேகருக்கு இந்த உண்மை புரிவதில்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு தோட்டத்திற்கும் வேலி மிகவும் முக்கியமானது. வேலி இல்லாவிட்டால் காட்டு மிருகங்கள் வந்து அதை மேய்த்து போடும். சகல மனுஷராலும் அந்த தோட்டம் மிதிக்கப்பட்டுவிடும். வேலியிலே 2 வகை வேலி உண்டு. ஒன்று உயிருள்ள வேலி, அடுத்தது உயிரில்லாத வேலி. வளருகிற ஒரு முள் மரத்தை கொண்டு வந்து நாட்டும் போது அது உயிருள்ள வேலியாக வளர்ந்து பாதுகாக்கிறது. உயிரற்ற வேலியாக முட்கம்பி கோட்டை சுவர் நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது சங்கார தூதருடைய கரத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக கர்த்தர் தாமே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வேலியடித்தார். இதனாலே இஸ்ரவேலர்கள் தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு தப்பினார்கள். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு வேலியாக இருக்கிறது. மட்டுமல்ல, சுடரொரி பட்டயங்களை வேலியாக வைத்திருக்கிறார். அக்கினி மதிலால் சூழ்ந்து கொள்ளுகிறார். தெய்வ தூதர்கள் நம்மை கண்மையை போல பாதுகாக்கிறார்கள். ஆவியானவரும் நம்மில் அசைவாடி நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். எத்தனை அருமையான ஆச்சரியமான வேலிகள் இவை அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடந்து வந்த போது மேகஸ்தம்பங்கள் அவர்களை வழி நடத்தியது. எகிப்தின் போர் வீரர்களும் இராணுவர்களும் இஸ்ரவேலை நெருங்க முடியாதபடி இடையே மதிலை உண்டாக்கிற்று. இரவிலே அக்கினி சமங்கள், கொடிய காட்டு மரங்கள், தேள், பாம்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்தது. ஒரு முறை ஒரு வாலிப பெண் தனியாக சென்று கொண்டிருந்த போது அங்கே ஒரு தீய மனுஷன் அவளுக்கு தீமை செய்யும்படி நெருங்கி வந்தான். அவளோ அவனை எதிர்த்து நின்று, சாத்தானே, நீ என்னை தொட முடியாது, நான் கர்த்தருடைய சொத்து என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். அவன் திகில் அடைந்து ஓட்டம் பிடித்த போது அங்கு தற்செயலாக வந்த 3 போலீசார் அவனை பிடித்து கைது செய்து விட்டார்கள். கர்த்தர் ஏன் நம்மை சுற்றி வேலையெடுக்கிறார்? இதுதான் காரணம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய நிலத்தை வேலியெடுத்து பாதுகாக்க விட்டால் வேறொருவன் அங்கு வந்து குடிசை போட்டு விடுவான். பிறகு அவனை அப்புறப்படுத்துவது பெரிய கஷ்டம். நம்முடைய வீட்டை சுற்றி நாம் கோட்டை சுவர் போடுகிறோம். அது என் சுதந்திரம், அது என்னுடைய சொத்து என்று சொல்லுகிறோம். அதற்கு பட்டா பத்திரங்கள் போன்றவர்களை வைக்கிறோம். வரி கட்டி நம்முடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுகிறோம். கர்த்தருடைய வேலி அப்படிதான். அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே. பிரியமானவர்களே, மற்றவர்கள் வானத்தின் கீழே அனாதைகளை போல திறந்து வைக்கப்பட்ட நிலையில இருக்கிறார்கள். நோய்களும் பில்லி சூனியங்களும் சாபங்களும் அவர்களை எளிதாக மேற்கொள்ளுகிறது. கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அடிக்கடி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள், என் நேசருடையவன் என்று அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சிறுவன் படகை உண்டாக்கி ஆற்றிலே விளையாடிய போது தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது. சில மாதங்கள் கழித்து அதை ஒரு கடையிலே கண்டான். கடைக்காரனோ மிகவும் பெரிய தொகையை வாங்கிவிட்டுதான் அவனுக்கு கொடுத்தான்.
அந்த சிறுவன் அந்த படகை பார்த்து, உன்னை நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், நீ என்னுடையது, நீ காணாமல் போன போது விலைக்கிரயம் செலுத்தி மீட்டேன், ஆகவே மீண்டும் என்னுடையது என்று சொன்னான். பிரியமானவர்களே, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பாவத்தினால் தேவனுக்கு அந்நியரால் போனோம். சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்குள் வாசம் செய்ய சித்தமானார். நாம் கர்த்தர்கள். பிரியமானவர்களே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னுடையவர், உம்முடைய கரத்திலே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணியுங்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கரத்திலே நிலைத்திருப்போமாக. சாத்தானுக்கோ அவருடைய சறுக்குகளுக்கோ இடம் கொடுத்து விடாதீர்கள். இயேசு இடம் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார் யோவான் 14:30. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் மேல் உரிமை பாராட்டுவதற்கு உலகத்திற்கோ மாம்சத்திற்கோ பிசாசுக்கும் இடம் கொடுக்காதிருங்கள். கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவன் அடைப்பை பிடுங்கிக் கொண்டு உள்ளே வந்து விடுவான். ஒட்டகம் மூக்கை வைக்க கொஞ்சம் இடம் கொடுத்த போது அது முழுவதுமாய் கூடாரத்திற்குள் வந்து உள்ளே இருந்த மனுஷனை வெளியே உதைத்து தள்ளிவிட்டது. அதுபோல சாத்தானுக்கு இடம் கொடுத்தால், கொஞ்சம் இடம் கொடுத்தால் அவன் கூடாரத்துக்குள்ளே வந்து விடுவான். பிரியமானவர்களே, கர்த்தர் ஏன் உங்களை சுற்றி வேலையடிக்கிறார்? மற்றவர்களிடத்திலிருந்து உங்கள் வேர் பிரிப்பதற்காக, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக. உலகத்தில் கோடிக்கணக்கான ஜாதிகளின் மத்தியிலே, விக்கிர ஆராதனைக்காரர்கள் மத்தியிலே ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியாகி இஸ்ரவேலையும் வேர் பிரித்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகின்றார். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள். பிரியமானவர்களே, வேலி மற்றவர்களின் நிலத்திலிருந்து உங்களுடைய நிலத்தை வேறு பிரித்து காண்பிக்கிறது. நமக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவம் அவசியம் தேவை. உலகத்தின் பாரம்பரியத்திற்கும் சடங்காச்சாரத்திற்கும் விக்கிர ஆராதனத்திற்கும் நாம் வேறுபட்டு இருக்கத்தான் வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது வேறுபாட்டின் ஜீவத்தை கற்றுக் கொடுத்து கானானுக்கு கொண்டு போனார். நாம் உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இடையிலே நின்று கொண்டிருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பிலே கர்த்தர் வேறுபாட்டை கொண்டு வந்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வேறு வேறாக பிரித்தார். ஆகாய பிரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் வேறுபாட்டை உண்டாக்கினார் என்று யாத்திரையாகமம் 34:24 கூறப்பட்டிருக்கிறது. நாம் புறஜாதிகளை உங்கள் முன் என்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை என்று யாத்திரையாகமம் 34:24 கூறுகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்திலுள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் 7:6 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஜனங்கள் பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் நிலைத்திருக்க வேண்டுமானால் வேலி தேவை. வேறுபாட்டின் ஜீவியமும் தேவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பலஸ்தீனரிடத்தில் வேறுபட முடியாமல் சிக்கிக்கொண்டு பெரும் பிரச்சனையாயிருக்கிறது. காரணம், அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாம் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டதுதான். கொஞ்சம் இடம் கொடுத்ததுனாலே இன்று வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ராஜாவாகிய சாலமோன் பாருங்க, பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அமோனியரும் எதோமியரும் சிதோனியரும் எத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான்.
இச்சைக்கு இடம் கொடுத்ததினாலே சாலமோனுக்கு எத்தனை சீரழிவுகள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள். நான் என் சகோதரி தானியல் பாருங்க, தானியல் தன்னுடைய அடைப்புக்குள்ளே வேலிக்குள்ளே பாதுகாப்பிற்குள்ளே நிலைத்து நின்றார். ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தீட்டுப்பட மாட்டேன் என்று தீர்மானித்தான். இப்படிப்பட்ட தீர்மானம் நமக்கும் தேவை. என் சகோதரி, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூட்டும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் என்று உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கூறப்படுகிறது. 3 விதங்களில் கர்த்தர் நம்மை வேலியடித்து வைத்திருக்கிறார். முதலாவது, அடைக்கப்பட்ட தோட்டம். தோட்டம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. இரண்டாவது, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று ஆத்துமாவை குறிக்கிறது. மூன்றாவது, உத்தரிக்கப்பட்ட கிணறு. கிணறு ஆவியை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. சாத்தான் நம்மை சூழ்ந்து நிற்கிறான். வாண்டு மண்டலத்தில் இருந்த பொல்லாத ஆவிகள் சேனை நம்மோடு போராடுகிறது. கர்த்தருடைய அடைக்கலத்திலே பாதுகாப்பா இருக்க வேண்டும். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கிற ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானியுங்கள் பிரியமானவர்களே. ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனையாய் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சூழ இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தாரோடு இருக்கிறவர்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமான பேர். பிரியமானவர்களே, நான் புறப்படக்கூடாதபடி நீ சூழ வெளியெடுத்தார், என் விலங்கை பாரமாக்கினார் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நாம் வேலிக்குள் இருக்கும் பொழுது அந்த வேலி தாண்டி எந்த சத்ரும் வந்து நமக்கு தீங்கு இழைக்கவே முடியாது. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆனால் ஒருவன் அடைப்பை பிடுங்கி விட்டு வெளியே வந்தால் அவனது கேட்டுக்கு அவனே காரணமா இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பெரிய பிரகாசமான கரத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். எந்த சாத்தானும் நம்மை குதித்து பிடிக்க முடியாது. ஆனால் நாமவே இந்த கரம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு குதித்து விட்டால் சாத்தானின் கரங்களில் சிக்கி விடுவோம். இளைய குமாரன் பாருங்க, தகவனுடைய அன்பையும் ஆதரையும் வேண்டாம் என்று உதறி ஆஸ்தியை வேசிகளிடத்தில் செலவழிக்க தீவிரித்த போது தகப்பனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு சுய சத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, படுகொலி வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்கிறவன் பாம்பு கிடைக்கும். அடைப்புக்கு வெளியே வலுசர்ப்பமாகிய சாத்தான் சுற்றி கொண்டே இருக்கிறான். அடைப்பை பிடுங்கி விட்டு வெளியே வந்தால் ஆபத்து தான். நாம் கர்த்தருடைய வேலியில் காக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, பழங்காலத்திலே ஒருவரை கொலை செய்வதற்காக விஷநாக பாம்பை எதிராளிகளின் வீட்டுக்கு அருகிலே அனுப்புவார்கள். எந்த நேரம் அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறானோ பாம்பு அவனை துரத்தி துரத்தி கொத்தும். அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்தவர்களா இருந்தார்கள். டாக்டர் கிளிபோர்ட் குமார் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு வழக்கமாக பாம்பு வரும் இடத்திலே வேலி கோடு போட்டு இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி ஜெபிப்பார். மறுநாளிலே அந்த கோட்டின் அருகிலே 2 பெரிய பாம்புகள் செத்து கிடந்தன. இயேசுடைய ரத்தத்தை உச்சரிக்கும் போதே எத்தனை அற்புதம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வேலியடித்து பாதுகாக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வேலிக்குள் அடைக்கப்பட்ட கருவிகளாய் காக்கப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.